என்ன மாமா ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாரா? திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? இல்லை ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை. திடீர்னு ஏதோ தொண்டையில் கரகரன்னு தொண்டை இறுகி போய் தொண்டை கட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணார். அப்புறம் கொஞ்சம் டயர்டாக ஆனார். பக்கத்தில் கூட்டு போய் ஒரு ஊசியை போட்டோம், அப்படியே படுத்தார். இப்படி செய்திகள் நிறைய கேட்க முடியுது. வயோதிகம் தான் காரணம் சொல்லிட்டு போக முடியல. சமீபத்தில் ரொம்ப நாளுக்கு பிறகு என்னுடைய சொந்த கிராமத்திற்கு வங்கியிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டு அப்புறம் கிராமத்தில் வந்து எல்லாவித சௌகரியங்களோடு செட்டில் ஆகியிருந்த ஒரு மாமா ஒருத்தருடைய மரண செய்திக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு போயிருந்தேன். அங்கே நடந்த உரையாடல் இது. அவருக்கு எந்த வியாதியும் இல்லை, பெருசாக மருத்துவமும் எடுத்துக்கிட்டது கிடையாது. அன்றே ஒரு பொழுது ஒரு சின்ன உபாதை, அந்த உபாதைக்கு பதறாமல் இருக்க வேண்டிய நிலையில் பதறி பக்கத்தில் ஒரு மருத்துவமனைக்கு போய் உயிர் பிரிஞ்சிட்டதா சொல்கிறாங்க. இது மாதிரி செய்திகள் நம்ம எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதுலேயும் சமீப காலமாக போஸ்ட் கொரோனா பீரியட் வந்து அந்த இள வயதினர் ஹார்ட் அட்டாக்ல சாகக்கூடிய செய்திகள் நிறைய கேட்குறோம். உணவு முறை இல்லைன்னா போதிய உடற்பயிற்சி இல்லாதது, மன அழுத்தங்கள், இப்படி என்னென்னமோ காரணங்கள் சொன்னால் கூட நிறைய தவறுகள் வந்து உணவுல மருத்துவத்தில் வாழ்வியல் முறையில் நடக்குதுங்கிறது மட்டும் உண்மை. நிறைய இள வயதினருடைய மரணங்கள், அதுவும் குறிப்பாக எதிர்பாராத நேரங்களில் எந்தவித நோய் நொடிக்கான அறிகுறியுமின்றி ஸ்ட்ரோக் ஆர் ஹார்ட் அட்டாக் இப்படி வந்து ஒரே சுண்டிட்டு போயிருது. திரும்ப இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் ஒரு கேள்வியை திரும்ப என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்களிடம் கேட்கறது உண்டு. அது ஏன் சின்ன சளி, காய்ச்சல், தும்மல், இருமல், அப்புறம் இன்னொரு ஒரு தொன்மையான ஒரு வார்த்தை, இப்போ ஒரு சிலர் தான் அதை பயன்படுத்தி தடுமம் பிடிச்சிருக்கு அப்படின்வாங்க. தடுமம் கோல்டு தான், அது நார்மல் கோல்டு, வைரல் ஃபீவர், இப்படி என்னமாவது வந்த உடனே சின்ன தலைவலிக்கு கூட போய் ஊசி போடுற கலாச்சாரமும் பெரிய இருக்கு. அந்த ஊசி போறதுக்கு முன்னாடி அனைத்து விதமான டெஸ்ட்டுகள் எடுக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கமும் கூடிக்கிட்டே போகுது. அந்த ஏன் அப்படி போய் ஊசி போடணும்? ஒரு வாரத்தில் நம்மளுடைய உணவு மூலமாக இல்லைன்னா நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. சுக்குமல்லி, காப்பி, மிளகு, மஞ்சள் வச்சு புகைப்பிடிக்கிறது, இப்படி எத்தனையோ நிறைய நம்ம மூத்தவர்கள் குடும்பத்தினர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அவங்களே மாறிட்டாங்க. ஆனால் இப்படி வந்த உடனே ஏன் போய் ஊசி போடணும் அப்படின்னா, அதில் பலர் சொன்னது எனத்துக்கு இழுத்துக்கிட்டு, அவங்க எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை எனத்துக்கு இழுத்துக்கிட்டு ஒரு ஊசியை போட்டோம்னா உடனே அரெஸ்ட் ஆகும்ல. ஆமாம், ஊசியை போட்டோம்னா என்ன அரெஸ்ட் ஆகுதோ இல்லையோ, இப்போ ஊசியை போட்டு அரெஸ்ட் ஆகக்கூடிய எல்லா வியாதிகளும் உடனுக்குடனே திரும்ப இது மாதிரியான அந்த வாழ்வியல் வரக்கூடிய பிசிறுகளால் வரக்கூடிய சீதோஷ நிலை, உணவு, இதில் வரக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கெல்லாம் போய் ஊசி போடுறதுனால உடனே அரெஸ்ட் ஆகிறதெல்லாம் திரும்ப பெரும் வியாதிகளாக வருது. அப்படியும் இல்லாத சூழல்ல மொத்தமாக அரெஸ்ட் பண்ணிடுது. இதை நம்ம எப்படி அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? இந்த குணம், இந்த பழக்கம் சரிதானா அப்படின்னா நம்ம யோசிக்கிற பட்சத்தில் வேதனை தான் இருக்கு. ரொம்ப வேதனையும் மீளா துயரில் திடீர் என்ற மரணம் தவிர்க்க முடியாதது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் என்ன மாதிரியான சூழலில் எப்படி சாகிறோங்கிறதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது. ஆனால் மருத்துவம் செய்கின்ற பொழுது, மருத்துவம் செய்வதால் மரணம் வருகிறது என்றால் அங்க என்ன பிரச்சனை? அது மருத்துவத்துக்குரிய வியாதி தானா, மருத்துவத்துக்குரிய நோய் தானா, சிக்கல் தானா? அதை போய் ஒரு சாதாரணமாக சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை மருத்துவமனை ஊசி என்று போய் பல பரிசோதனைகள் செய்வதால் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படுதா என்கிற கேள்விக்கு இங்க போதிய அளவு விடை இல்லை. ஆனா எடுத்ததுக்கெல்லாம் மருத்துவமனைக்கு போகாம, எடுத்ததுக்கெல்லாம் மருந்து மாத்திரைகளை சாப்பிடாம, ஊசி போடாம இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அவங்களுடைய காலத்தை, வாழ்க்கைக்கான கால அவகாசத்தை தீர்மானிச்சு வாழ்றதா தான் நான் கருதுறேன். அதனால தும்முனா ஊசி, தடிக்கு விழுந்தா ஊசி போட்டா அது இருக்கிற உடல் உபாதியை அரெஸ்ட் பண்ணுதுன்னு
ஊனா போய் ஊசியை போடுவோம், அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போய் ஊசியை போடுவது சரியா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய வெல் டெவலப்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இந்த காய்ச்சல் இது போன்ற வியாதிகளுக்கு மருத்துவர்கள் ஊசியை போடுறது கிடையாது. பார்க்குறாங்க, டயக்னைஸ் பண்ணுறாங்க, காய்ச்சலுங்க போங்க ஒரு வாரத்தில் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவர்களை மருந்து சீட்டுகளை மருந்துகளை பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கறது கிடையாது. அவங்க ஒரு வேளை டயக்னைஸ் பண்ணால் கூட அது அப்படியே ஃபார்மசி செக்ஷன் போய் ஃபார்மசிஸ்ட் தான் மருந்து எழுதுறாங்களே தவிர டாக்டர்களே ஃபார்மசிஸ்ட் வேலை பார்க்கறது இல்லை. ஆனால் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் மட்டும் ஏன் இந்த நிலைமை தொடருதுன்னு தெரியல. யார் வந்தாலும் அவங்க கேட்டாலும் ஊசி போடுறாங்க, கேட்காட்டாலும் ஊசி போடக்கூடியது, எல்லா டெஸ்ட்டையும் செய்யறதுங்கிறது ஒரு பெரிய வியாபாரமாக கலாச்சாரமாக இருக்கிறது இங்கே மட்டும்தான் நினைக்கிறேன். இதை எப்போ யார் சரி பண்ண போறா? மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாக சொல்ற அரசியலா, இல்லை மக்களுக்கே விழிப்புணர்வு வருமா? அரசியல்வாதிகளா? எந்த கட்சி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சிந்திப்போம், சுதாரிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. நன்றி.